இன்றைய தகவல் தொழில்நுட்ப சூழலில் இணையவழி தாக்குதல்கள், தகவல் திருட்டுகள் மற்றும் களவுத்தனமான ஊடுருவல்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. இதற்கிடையே தாக்குதல்களை புரிந்து கொள்வதற்கும் அதனை முறையாக வகைப்படுத்துவதற்கும் தேவையான வழிமுறைகளை உருவாக்கும் கோட்பாடுகள் தேவைப்படுகிறது. அத்தகைய கோட்பாடுகளுள் வைரக் கோட்பாடு, த டைமண்ட் மாடல் என்பது ஒரு முக்கியமான மற்றும் தெளிவான வடிவம் ஆகும். இது ஒரு ஊடுருவல் நிகழ்வை 4 தனித்தன்மை கொண்ட கூறுகளாக பகுத்து, அவைகளுக்கிடையே உள்ள உறவுகளை நுண்ணறிவுடன் வெளிக்கொணர்கிறது. 4 அடிப்படை கூறுகள். 1. எதிராளி, தாக்குனர், சோகஸ்மெலி. ஊடுருவலை நிகழ்த்தும் நபர் அல்லது அமைப்பாகும். இவர்களின் நோக்கம், திறன் மற்றும் பழக்கம் ஆகியவை முக்கிய அம்சங்கள். 2. திறமை, வல்லமை, தொழில்நுட்ப கருவி, சோகஸ்மெலி. தாக்குதலை செயல்படுத்த அட்வர்சரி பயன்படுத்தும் மென்பொருட்கள், குறைபாடுகள் அல்லது செயல்முறைகள். 3. கட்டமைப்பு, இணையவழி வசதிகள், சோகஸ்மெலி. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் இணைய முகவரிகள், சேவையகங்கள், டொமைன்கள் மற்றும் மற்ற வளங்கள். 4. இலக்கு, பாதிக்கப்படும் அமைப்பு, நபர், சோகஸ்மெலி. தாக்குதலால் பாதிக்கப்படும் நிர்வாகம், நிறுவனம் அல்லது தனிநபர். உறவுகள் மற்றும் தொடர்புகள். ஒவ்வொரு கூறும் மற்றொன்றுடன் நேரடி அல்லது மறைமுக உறவு கொண்டுள்ளது. உதாரணமாக, எதிராளி, திறமை, தொடர்பு. எதிராளி என்னவெல்லாம் செய்யக்கூடும் என்பதை வெளிக்காட்டுகிறது. கட்டமைப்பு, இலக்கு, தொடர்பு. தாக்குதலின் பாதை என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. உணர்வு சார்ந்த ஒப்பீடுகள். வைரக் கோட்பாடு என்பது ஒரு தற்காலிக வரலாற்று பகுப்பாய்வு கருவி மட்டுமல்ல, அது ஒரு முன்னறிவிப்பு கருவியாகவும் செயல்படுகிறது. இதனை நாம் ஒரு அறிவுசார் நெறிப்படி முறை எனக் கொள்ளலாம். இதில் ஒவ்வொரு தாக்குதல் நிகழ்வும் ஒரு வட்டம் அல்ல, அது ஒரு அறிவு புள்ளி, அதில் 4 அச்சுகள் சந்திக்கின்றன. கோட்பாட்டு முக்கியத்துவம். இது ஒரு நியாயவாத கோட்பாடு, அது தாக்குதல்களை வாதத்துடன் வகைப்படுத்துகிறது. இது ஒரு விகிதாசார பகுப்பாய்வு கருவி, அது தாக்குதல்களின் விகிதத்தை, அதாவது தாக்குதலுக்கு பின்னால் இருக்கும் விகித கோணங்களை விளக்கும். மாற்றுக் கருத்துகளுடன் ஒப்பீடு. இதேபோல் உள்ள பிற மாதிரிகள், கில் செயின், மைட்டர், ATT-CK போன்றவைகள் நேரடியாக நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தினால், வைரக் கோட்பாடு உணர்வு பிணைப்புகள், பண்புக்கூறுகள் மற்றும் நேர்மறையான புரிதல்கள் மீது கவனம் செலுத்துகிறது. நுட்பமான செயலாக்கம். ஒவ்வொரு கூறும் தனித்தனியாக ஆய்வு செய்யப்படுகிறது. பின் அவைகள் தொடர்புபடுத்தப்படுகின்றன. இதில் பலனளிக்கும் புள்ளிகள். தாக்குதல் நடத்தை பாணி. எதிராளியின் சிந்தனை கட்டமைப்பு. பயன்பட்ட வழிமுறைகள். வைரக் கோட்பாடு என்பது ஒரு நவீன, அறிவுசார், சூழ்நிலை சார்ந்த கோட்பாடு. இது ஊடுருவல் பகுப்பாய்வை அறிவியல் சிந்தனையின் கீழ் செயல்படுத்த ஒரு தெளிவான வழிகாட்டி ஆகும். இது இப்போது சிறந்த பாதுகாப்பு அமைப்புகள், அரசாங்கத் துறைகள் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. டைமண்ட் மாடல் ஆப் இன்ட்ரூஷன் அனாலிசிஸ், தமிழில் விரிவான விளக்கம். அறிமுகம். இன்றைய சைபர் பாதுகாப்பு உலகில் தீங்கிழைக்கும் நடவடிக்கைகளை, இன்ட்ரூஷன்ஸ், புரிந்து கொள்வது மற்றும் அவற்றை தடுக்க உதவும் முக்கியமான மாதிரிகளில் ஒன்றாகும் டைமண்ட் மாடல். 2007ஆம் ஆண்டு டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் பகுதி ஆராய்ச்சி செய்து அறிமுகப்படுத்திய இந்த மாதிரி, ஒரு சைபர் தாக்கத்தின் 4 முக்கிய கூறுகளை அடிப்படையாகக் கொண்டது. டைமண்ட் மாடலின் முக்கிய கூறுகள், கோர் கம்போனன்ட்ஸ், சோகஸ்மெலி. டைமண்ட் மாடல் ஒரு வைர தகடின், டைமண்ட், வடிவத்தைப் போன்ற அமைப்பைக் கொண்டது. இதில் 4 முக்கிய கூறுகள் உள்ளன. 1. அட்வர்சரி, எதிராளி, சோகஸ்மெலி. தாக்குதலை ஏற்படுத்தும் நபர் அல்லது அமைப்பு. உதாரணம், ஹேக்கர்கள், அரசு ஆதரவு பெற்ற குழுக்கள், குற்றவாளிகள். 2. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு, சோகஸ்மெலி. தாக்குதலை நடத்த அட்வர்சரி பயன்படுத்தும் கருவிகள், இணைய தளங்கள், IP முகவரிகள் போன்றவை. 3. கேப்பபிலிட்டி, திறன், சோகஸ்மெலி. தாக்குதலை செயல்படுத்த அட்வர்சரி கையாண்ட மென்பொருள்கள்,
ஜீரோ டே வால்னரபிலிட்டி போன்ற தொழில்நுட்பங்களை குறிக்கிறது. 4. விக்டிம், பாதிக்கப்படும் நபர் அமைப்பு சோகஸ்மெலி. தாக்குதலால் பாதிக்கப்படும் இலக்கு, நிறுவனங்கள் அல்லது நபர்கள். டைமண்ட் மாடலின் தொடர்புகள். அட்வர்சரி கேப்பபிலிட்டி, எதிராளியின் திறனை புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் எந்த அளவிற்கு அபாயகரமாக இருக்கின்றனர் என்பதை மதிப்பீடு செய்ய உதவுகிறது. கேப்பபிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு தாக்குதலுக்கு தேவையான வழிமுறைகள் மற்றும் கருவிகளை காண்பிக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விக்டிம், எந்தவிதமான கட்டமைப்புகள் பயனர்களை தாக்குகின்றன என்பதை நுண்ணறிவுடன் வெளிக்கொணர்கிறது. விக்டிம் அட்வர்சரி, யார் தாக்கினார், யார் பாதிக்கப்பட்டார் என்பதற்கிடையே நேரடி உறவை உருவாக்குகிறது. டைமண்ட் மாடல் பயன்பாடுகள். 1. த்ரெட் இன்டெலிஜென்ஸ், மோசடி தகவலறிதல் சோகஸ்மெலி. கைவந்த தாக்குதல்களை பின்வட்டி ஆராய்ந்து எதிர்காலத்தில் இதே மாதிரியான தாக்குதல்களை கண்டறிவதற்கு உதவுகிறது. 2. இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், நிகழ்வுகளுக்கு பதில் செயல் சோகஸ்மெலி. பாதிப்புகளை விரைவில் கண்டறிந்து செயல்பட உதவும். 3. அட்ரிபியூஷன், தாக்குதலுக்கான பொறுப்பு வகுத்தல் சோகஸ்மெலி. தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை கண்டறிவது. வைராக்கி நோக்கம், அனாலிட்டிக் பிவிட்டிங் சோகஸ்மெலி. பிவிட்டிங் என்பது ஒரு கூறிலிருந்து மற்றொரு கூறுக்குச் செல்லும் செயல்பாடு. உதாரணமாக, ஒரு ஐபி முகவரியை அடிப்படையாகக் கொண்டு அதனை பயன்படுத்திய அட்வர்சரி யார் என்பதை கண்டறிவது. இது ஒரு தாக்குதலின் முழுமையான விளக்கத்தை பெற உதவுகிறது. டைமண்ட் மாடலின் பலன்கள். தீர்வுகள் தரும் மாற்று கோண பார்வை. தாக்குதலின் நுண்ணறிவு சிந்தனையை வளர்க்கும். தாக்குதலாளியின் நடத்தை மற்றும் பயன்திறனை புரிந்து கொள்ள உதவும். பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்த உதவும். உண்மையான உலக நிகழ்வுகளில் பயன்பாடு. அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் உள்ள பல அரசாங்க அமைப்புகள் மற்றும் பெரும் நிறுவனங்கள் இந்த மாடலை பயனாக்கி வருகின்றன. குறிப்பாக APT, அட்வான்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் த்ரெட், தாக்குதல்களை புரிந்துகொள்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் இம்மாதிரி பெரிதும் உதவுகிறது. டைமண்ட் மாடல் என்பது சைபர் பாதுகாப்பு அனாலிசிஸில் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். அது தாக்குதலின் அனைத்து முக்கிய கூறுகளையும் ஒருங்கிணைக்க உதவுகிறது. சரியான முறையில் பயன்படுத்தினால் இது எதிர்கால சைபர் தாக்குதல்களை தடுப்பதில் மற்றும் பாதுகாப்பு சூழலை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. முக்கிய கூறுகள்: எதிரியின் தன்மை, திறன், வசதி, பாதிக்கப்பட்டவர், ஒரு தெளிவான விளக்கம். தமிழில், இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் தகவல் பாதுகாப்பு என்பது ஒரு முக்கிய சவாலாக உள்ளது. இணையத்தில் நடக்கும் குற்றங்கள், ஸ்பைவேர் தாக்கங்கள், சோதனை ஆக்கிரமிப்புகள் போன்றவை ஒவ்வொருவரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றன. இதை புரிந்து கொள்ளும் அடிப்படையில் 4 முக்கிய கூறுகள்: எதிரி, அட்வர்சரி, திறன், கேப்பபிலிட்டி, வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் பாதிக்கப்பட்டவர், விக்டிம் ஆகியவை மிக முக்கியமானவையாக கருதப்படுகின்றன. 1. எதிரி, அட்வர்சரி சோகஸ்மெலி. அர்த்தம்: எதிரி என்பது ஒரு நபர், குழு அல்லது நாடு ஆகியவை இருக்கலாம். அவர்கள் குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக விரோத செயல்களை மேற்கொள்கிறார்கள். வகைகள்: ஹேக்கர்கள், ஹேக்கர்ஸ். நபர் அடிப்படையிலான தாக்குனர்கள், இன்சைடர் த்ரெட்ஸ். தேச ஆதரவுடன் செயல்படும் குழுக்கள், நேஷன் ஸ்டேட் ஆக்டர்ஸ். கிளைமர் குழுக்கள், சைபர் கிரைம் குரூப்ஸ். சிந்தனைகள்: எதிரியின் நோக்கம் எது? அவர்களின் பண்புகள் என்ன? அவர்களது செயல்பாட்டை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பது பல தடுப்பு திட்டங்களுக்கு அடிப்படையாக அமைகிறது. 2. திறன், கேப்பபிலிட்டி சோகஸ்மெலி. அர்த்தம்: திறன் என்பது எதிரி பயன்படுத்தும் நுட்பங்களும் உபகரணங்களும் அறிவும் ஆகும். வகைகள்: தொழில்நுட்ப திறன், e.g. ஜீரோ டே வல்னரபிலிட்டிஸ். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கருவிகள், கஸ்டம் மேல்வேர், ரூட்கிட்ஸ். சமூக பொய்யாக்கங்கள், சோஷியல் என்ஜினியரிங் டெக்னிக்ஸ். முக்கியமான அம்சங்கள்: திறன் என்பது அவசியம் நேரடி அல்ல, ஆனால் தாக்கத்தின் தீவிரத்தையும் விரிவையும் தீர்மானிக்கிறது. குறைந்த திறனுடைய நபர் கூட திறமையான கருவிகளை பயன்படுத்தி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம்.
3. வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோகஸ்மெலி. அர்த்தம்: வசதி என்பது எதிரி பயன்படுத்தும் அனைத்து ஆதாரங்கள் மற்றும் ஆதரவு அமைப்புகளை குறிக்கிறது. உதாரணங்கள்: கட்டுப்பாட்டு சேவையகம் C2 சர்வர்ஸ், பாட்நெட்ஸ், மரபுசாரா இணையதளம் டார்க் வெப், VPNs, Tor. விளக்கம்: இந்த வசதிகள் குற்றச்செயல்களை மறைக்க, தகவல்களை களவாட மற்றும் பாதிக்கப்பட்ட கணினிகளில் கட்டுப்பாடுகளை நிறுவ உதவுகின்றன. 4. பாதிக்கப்பட்டவர் விக்டிம் சோகஸ்மெலி. அர்த்தம்: இது தாக்கத்திற்கு உள்ளாகும் நபர், நிறுவனம் அல்லது அமைப்பு. வகைகள்: தனிநபர்கள் e.g. ஃபைனான்ஷியல் ஃப்ராட் விக்டிம்ஸ், நிறுவனங்கள் e.g. ransomware victims, அரசு அமைப்புகள். முக்கிய துறைகள் e.g. பவர் கிரிட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ். முக்கிய நோக்கங்கள்: யார் குறிவைக்கப்படுகிறார்கள்? அவர்கள் ஏன் குறிவைக்கப்படுகிறார்கள்? பாதிப்பு அளவு என்ன? 4 கூறுகளுக்கிடையிலான உறவு. இவ்வேறு கூறுகள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஒரு எதிரியின் திறன் மற்றும் வசதி அதிகமாக இருக்கும்போது தாக்கத்தின் தீவிரமும் அதிகமாக இருக்கும். ஒரே வகை எதிரி பல்வேறு வசதிகளைக் கொண்டு பல்வேறு திறன்களில் பலவகை விக்டிம்களை தாக்கலாம். கூறு எடுத்துக்காட்டு விளக்கம்: எதிரி ஒரு தேச ஆதரவுள்ள குழு அரசியல் காரணங்களுக்காக தாக்குதல் நடத்தலாம். திறன் 0 டே சோதனை அறியப்படாத பிழைகளை பயன்படுத்தி புகுந்து விடலாம். வசதி பாட்நெட் 4 நிலையான பாதிக்கப்பட்ட கணினிகளை கட்டுப்படுத்து. பாதிக்கப்பட்டவர் ஒரு தனியார் வங்கி நிதி தகவல்களை திருட முயற்சி செய்யலாம். தகவல் பாதுகாப்பு மற்றும் சைபர் ஹானி நுட்பங்களை நன்கு புரிந்து கொள்வதற்காக எதிரி, திறன், வசதி மற்றும் பாதிக்கப்பட்டவர் ஆகிய 4 கூறுகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன. ஒவ்வொரு கூறத்தையும் புரிந்து கொண்டு பாதுகாப்பு தீர்வுகளை வடிவமைப்பது மிக அவசியமாக இருக்கிறது. இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரு தாக்கத்தை குறைக்கும் அல்லது தடுக்கும் முயற்சிக்கான அடிப்படை கட்டுமானங்களாக அமைகின்றன. இன்றைய உலகம் ஒரு இணைய பொருத்தமான சூழலாக மாறிவிட்டது. இதில் எந்தவொரு சைபர் தாக்கத்திற்கும் 4 மூலக்கூறுகள் இருப்பதை மையமாகக் கொண்டு உருவாக்கப்பட்ட கோட்பாடே இந்த மாறுபட்ட தமிழ் கோண கோட்பாடு ஆகும். இதில் ஒவ்வொரு கூறமும் ஒன்றுடன் ஒன்று நெருங்கிய வகையில் தொடர்புடையது. இவற்றின் செயல்பாடுகள் மற்றும் தத்துவநிலை கீழே விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. 1. எதிரி அட்வர்சரி உளவுத்தகவல் நோக்கில் மோட்டிவேட்டட் ஏஜென்ட். விளக்கம்: எதிரி என்பது வெறும் ஒரு கெட்ட நபரல்ல, அது நுட்பமாக திட்டமிடும், முன்னேற்றம் நோக்கும், நோக்கமுள்ள முகவர் மோட்டிவேட்டட் ஏஜென்ட் ஆகும். புதிய வகைகள்: சுயநல அடிப்படையிலான எதிரி, பணம், புகழ். அறிவு ஆர்வமுள்ள எதிரி, சோதனை செய்யும் ஹேக்கர். இடைக்கால எதிரி, ஒரு அமைப்புக்குள் இருந்து இடைக்கால கோபத்தில் செயல்படும் நபர். இரட்டை முகவாய் எதிரி, வெளியே பாதுகாப்பாளராக இருப்பவர், ஆனால் உள்ளே தாக்குதல் செய்பவர். உளவுத்தகவல் நோக்கு. எதிரியின் இலக்குகள் மற்றும் பண்புகள். முன்னாள் தாக்குதல்களின் அடிப்படையில் எதிரியின் செயற்பாடுகள். 2. திறன் கேப்பபிலிட்டி விகிதாசார ஆற்றல் ரேஷியோ ஆஃப் ரீசோர்ஸ் வர்சஸ் ஸ்கில். விளக்கம்: திறன் என்பது கைவசம் உள்ள வளங்களையும் ரிசோர்சஸ் அவற்றை பயன்படுத்தும் திறமையையும் ஸ்கில்ஸ் சேர்த்த அளவாக இருக்கிறது. கோட்பாடு: திறன் வளங்கள் அறிவு. கேப்பபிலிட்டி ரிசோர்சஸ் நாலேஜ். உதாரணம்: குறைந்த அறிவுடன் அதிக வசதிகள் ஸ்கிரிப்ட் கிட்டீஸ். அதிக அறிவுடன் குறைந்த வசதிகள் இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர்ஸ். இரண்டும் அதிகமாக இருந்தால் அதிக ஆபத்தான எதிரி. 3. வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குற்ற வசதிக்கான சந்தை கிரிமினல் எகானமி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். விளக்கம்: இன்று ஹேக்கிங் என்பது தனி முயற்சியாக இல்லை. இது ஒரு சந்தை பொருளாக உருவாகிவிட்டது. பிரிவுகள்: கிரைம் as a சர்வீஸ், டாயஸ் சோகஸ்மெலி, பாட்நெட், ஃபிஷிங் கிட்ஸ். அண்டர்கிரவுண்ட் மார்க்கெட் பிளேசஸ், சர்வர், கணக்குகள் விற்பனை. கிரிப்டோகரன்சி எக்கோசிஸ்டம், பண பரிவர்த்தனை மறைமுகமாக.
உண்மை, அதிகமான வசதிகள் குறைவான நேரத்தில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். 4. பாதிக்கப்பட்டவர் விக்டிம், பலவீனத்தின் உருவம், embodiment of vulnerability. விளக்கம்: ஒரு பாதிக்கப்பட்டவர் என்பது ஒரு குறைபாடுடைய அமைப்பின் சிகரம் மாதிரியானது. வகைகள்: பகிர்ந்துள்ள பின்வட்டாரங்கள், எளிதில் நுழையக்கூடிய அமைப்புகள், மாறாத பழைய மென்பொருள், பேட்ச் செய்யாத சிஸ்டம்ஸ், அறிவில்லாத பயனர்கள், ஃபீஷிங் கிளிக்கர்ஸ். முக்கிய கோட்பாடு: ஒரு அமைப்பின் பாதுகாப்பு அதன் மிகவும் பலவீனமான பகுதியின் பாதுகாப்பைத் தான் பிரதிபலிக்கிறது. கூட்டுச்சூழல் கோட்பாடு, இன்டிகிரேட்டட் எக்கோசிஸ்டம் தியோரி. சோகஸ்மெலி. கூறு செயல்பாடு தாக்கத்திற்கு பங்கு. எதிரி நோக்கம் மற்றும் தூண்டுதல். யார் தாக்குகிறார்கள்? ஏன்? திறன் செயல்படுத்தும் வல்லமை எப்படி தாக்குகிறார்கள்? வசதி தொழில்நுட்ப ஆதாரங்கள் என்ன வசதிகள் மூலம் தாக்குகிறார்கள்? பாதிக்கப்பட்டவர் பாதுகாப்பு குறைபாடுகள் யாரை குறிவைத்துள்ளனர்? எதனால்? இந்த மாறுபட்ட கோண கோட்பாடு சைபர் தாக்குதல்களை முழுமையான சூழலியல் அணுகுமுறையில் புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒவ்வொரு கூறமும் தனி முக்கியத்துவம் பெறுவதோடு, ஒற்றுமையாக செயல்படும் போது மட்டுமே தாக்கத்தை முழுமையாக புரிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் வகுக்க இயலும். துண்டுகளை இணைப்பது, செயல்பாட்டு குழுக்கள் மற்றும் தாக்குதல் இயக்கங்கள். தமிழ் கோட்பாடு. தகவல் பாதுகாப்பு உலகில் செயல்பாட்டு குழுக்கள், ஆக்டிவிட்டி குரூப்ஸ் மற்றும் அவர்களது தாக்குதல் இயக்கங்கள், கேம்பெயின்ஸ் என்பது மிக முக்கியமான கூறுகளாகும். ஒவ்வொரு சைபர் தாக்குதலுக்கும் பின்னால் ஒரு திட்டமிட்ட, திட்டவட்டமான, பல நிலைகளில் செயல்படும் குழு இருக்கும். அந்த குழுக்களின் நடத்தை, அவர்கள் செயற்பட்ட பரிமாணங்கள், காலம் மற்றும் பயன்படுத்தும் உபகரணங்கள் ஆகியவை அனைத்தும் ஒரு வகை அடையாளம், ஃபிங்கர் பிரிண்ட் போல செயல்படுகின்றன. இந்த கோட்பாடு துண்டுகளை இணைப்பது, கனெக்டிங் த டாட்ஸ் என்ற கருத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு சீரற்ற தாக்குதலை பல்வேறு தரவுகளை வைத்து இணைத்து அதன் பின்னணி, நோக்கம் மற்றும் எதிரிகளை கண்டுபிடிக்கும் அறிவுத்திறனின் பயிற்சி. 1. செயல்பாட்டு குழுக்கள், ஆக்டிவிட்டி குரூப்ஸ். சோகஸ்மெலி ஒரு அறிமுகம். விளக்கம்: செயல்பாட்டு குழுக்கள் என்பது தனிப்பட்ட நபர்கள் அல்ல, இது ஒன்று கூடிய துறை சார்ந்த குழுவாக செயல்படும், பெரும்பாலும் தனியார் அல்லது அரசு ஆதரவுடன் செயல்படும் ஹேக்கிங் குழுக்கள். அடையாளங்கள். குறியீட்டு பெயர்கள்: ABT28, EBI-N7, லேசாரஸ் குரூப். செயல்பாட்டின் வரலாறு: எந்த நாடுகளை குறிவைக்கின்றனர்? எந்த துறைகளை? அவர்களது முத்திரை, மால்வேர் சிக்னேச்சர்ஸ், TTPs, டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ், ப்ரொசீஜர்ஸ். குழுக்களின் வகைகள். 1. தேச ஆதரவுள்ள குழுக்கள், நேஷன் ஸ்டேட் ஸ்பான்சர்ட். 2. நிதி சார்ந்த குழுக்கள், ஃபைனான்ஷியலி மோட்டிவேட்டட். 3. தீர்வு காணும் குழுக்கள், ஹாக்டிவிஸ்ட்ஸ். 4. அந்தரங்க எதிரிகள், இன்சைடர் த்ரெட் குரூப்ஸ். 2. தாக்குதல் இயக்கங்கள், கேம்பெயின்ஸ். சோகஸ்மெலி திட்டமிடப்பட்ட தாக்குதல் தொடர்கள். விளக்கம்: ஒரு செயல்குழு ஒரு காலத்திற்கு தொடர்ச்சியான தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் ஒரு இயக்கம், கேம்பெயின் ஆகும். இயக்கத்தின் அம்சங்கள். கால வரையறை: 1 மாதம் முதல் 1 வருடம் வரை. நோக்கங்கள்: தரவு திருட்டு, உளவு சேகரிப்பு, சேவையை முடக்குதல். பயன்படும் கருவிகள்: ஸ்பியர் ஃபிஷிங், ransomware, keyloggers. உதாரணம்: ஆபரேஷன் அரோரா, சீன ஆதரவுடன் செயற்பட்ட APT குழு. சோலோவைன்ஸ் கேம்பெயின், ABT29, கோசிபியா மூலம் நடத்தப்பட்டது. WannaCry ransomware கேம்பெயின், லேசாரஸ் குரூப் சம்பந்தப்பட்டது. 3. தொடரும் தடயங்கள், TTPs மற்றும் IOCs. TTPs, டாக்டிக்ஸ், டெக்னிக்ஸ் and procedures. TTPs என்பது ஒரு குழுவின் செயல்பாட்டு ஸ்டைலை விவரிக்கிறது. MITRE ATT-CK framework மூலம் TTPs வரையறை செய்யப்படுகிறது. IOCs, indicators of compromise. IP addresses, hashes, URLs போன்றவைகள். நுகர்வோர் அமைப்புகளில் தாக்கம் ஏற்பட்டதைக் கண்டறிய உதவும். கோட்பாடு: ஒரு தாக்குதலின் நடைமுறை அமைப்புகளை வைத்து
அதனை நடத்தும் குழுவைத் தேடலாம். 4. செயல்பாட்டு ஒத்திசைவு attribution சோகஸ்மெலி. யார் இதை செய்தார்கள்? துண்டுகளை இணைப்பது connecting the dots என்பது இங்கு ஆரம்பிக்கிறது. பன்முகத் தகவல்களை ஒன்று சேர்த்து புரிந்து அதை செயல்பாட்டு குழுக்களுடன் ஒப்பிடுதல். இது ஒரு அறிவுத் தீர்வு intelligence resolution. பயன்படும் உத்திகள் threat intelligence platforms, historical data correlation, malware reengineering. சவால்கள் false flags மற்ற குழுக்களின் அடையாளங்களை நகலெடுப்பது. மாறும் TTPs குழுக்கள் வழிமுறைகளை அடிக்கடி மாற்றுவார்கள். 5. செயல்பாட்டு பகுப்பாய்வு மாதிரி ஆபரேஷனல் அனாலிசிஸ் மாடல். கூறு விளக்கம் APT குழு எதிரியின் அடையாளம் மற்றும் நோக்கம். இயக்கம் தாக்குதல் நிகழ்வின் தொடர். TTPs அவர்களது செயல் நடைமுறை. IOCs உறுதி செய்யும் கணினி தடயங்கள். அட்ரிபியூஷன் யார் என்பதை உறுதிப்படுத்தும் நுட்பம். 6. தாக்கங்கள் மற்றும் எதிர்வினைகள் impacts responses சோகஸ்மெலி. நஷ்டங்கள் தரவழி வாடிக்கையாளர் நம்பிக்கையின் இழப்பு, மானிய அரசு துறைகளில் பாதிப்பு. எதிர்வினைகள் threat hunting teams தாக்கங்களை விரைவாக கண்டுபிடிக்க. threat intelligence sharing தகவல்களை பிற அமைப்புகளுடன் பகிர்ந்து பாதுகாப்பு மேம்படுத்தல். incident response playbooks முன்னமேயே செயல்திட்டங்கள் வகுத்தல். 7. நுட்ப அறிவியல் கோட்பாடு analytical theory சோகஸ்மெலி. ஒரு தாக்குதல் தனியாக இல்லை. அது ஒரு தொடரின் ஒரு பகுதி. அந்த தொடரின் பின்னணி தெரிந்தால் எதிர்கால தாக்கங்களை தடுக்கும் முன்கூட்டிய பாதுகாப்பு செய்ய முடியும். pattern recognition threat attribution predictive defense. செயல்பாட்டு குழுக்கள் மற்றும் தாக்குதல் இயக்கங்களை பற்றி புரிந்துகொள்வது ஒரு அமைப்பின் தொலைநோக்கு பாதுகாப்பு திட்டத்திற்கு அடித்தளமாக அமைகிறது. துண்டுகளை இணைப்பது ஒரு கலை மட்டுமல்ல, அது அறிவியல். அந்த அறிவியல்தான் இந்த கோட்பாடு. மாதிரியை செயல்படுத்தல் வழக்குச் சோதனை 1. ஒரு APT எடுத்துக்காட்டு தமிழ் கோட்பாடு. அறிமுகம் தகவல் பாதுகாப்பு உலகில் APT எனப்படும் அட்வான்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் த்ரெட் என்பது ஒரு தீவிரமான நீண்டகால சைபர் தாக்குதலை குறிக்கும். இது பொதுவாக அரச ஆதரவுள்ள ஹேக்கிங் குழுக்கள் மேற்கொள்ளும் செயல். இக்கோட்பாட்டில் APT தாக்குதலை 4 முக்கிய கூறுகள் adversary, capability, infrastructure, victim அடிப்படையில் பகுப்பாய்வு செய்யப்படுகின்றது. இந்த மாதிரி அணுகுமுறையை ஒரு உண்மையான ஆனால் சுருக்கப்பட்ட வழக்குச் சோதனையில் கேஸ் ஸ்டடி சாய்ந்து விளக்குகின்றோம். வழக்குச் சோதனை APT29 கோசிபியா ரஷ்யா சார்ந்த APT குழு. APT29 அல்லது கோசிபியா என்பது ரஷ்யா அரசால் ஆதரிக்கப்படும் ஒரு சைபர் உளவுத்துறை குழுவாக கருதப்படுகிறது. இது பல ஆண்டுகளாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய அமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது. 1. எதிரி adversary சோகஸ்மெலி APT29 கோசிபியா. அடையாளம் கோசிபியா என்பது ஒரு தேசிய ஆதரவுள்ள APT குழு. ரஷ்யா உளவுத்துறையின் பாகமாக செயல்படுவதாக நம்பப்படுகிறது. நோக்கம் உளவுத்துறை தரவுகளை திரட்டுதல், அரசியல் நிலைகளை பாதித்தல். பண்புகள் மிகுந்த மறைவு, தடயமின்மை, சூழ்நிலை போல் நடத்தை ஸ்டெல்தி, அடாப்டிவ். பாம்பி போல் நகரும் தாக்குதல் நடைமுறை. திட்டமிடல் கோசிபியா பல ஆண்டுகளாக அதே இலக்குகளை மெதுவாக சீராக தாக்குகிறது. இது ஒரு தாக்கிவிட்டு போகும் அணுகுமுறை அல்ல, இது ஒரு நுழைந்து கட்டுப்படுத்தும் அணுகுமுறை. 2. திறன் கேப்பபிலிட்டி சோகஸ்மெலி உயர்தர தொழில்நுட்ப ஆற்றல். செயல்முறை TTPs. ஸ்பியோஃபிஷிங் மூலம் புகுதல். கஸ்டம் மேல்வேர் உருவாக்கம் கொசிடியூக், மினிடியூக், சிடியூக். கமாண்ட் கண்ட்ரோல் C2 சேவைகளை தனிப்பயனாக்குதல். உயர்தர திறன் கோசிபியா பல்வேறு மாற்றியமைக்கக்கூடிய தளவாடங்களை மொடுலா மேல்வேர் பயன்படுத்துகிறது. பயன்படுத்தும் TTPs MITRE ATT CK மாதிரியில் முழுமையான டாக்டிக்ஸ் அடங்கியவை.
பண்பு. ஒரே தாக்குதலுக்குள் பல தொழில்நுட்பங்களை இணைத்து செலுத்தும் திறன் கோசி பியர் இன் விசேஷம். 3. வசதி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சோகஸ்மெலி தனிப்பயன் வசதிகள் மற்றும் மறைமுக கட்டமைப்பு. வசதிகள்: தனியாக கட்டமைக்கப்பட்ட சீரண்டு சேவைகள். புல்லட் ப்ரூஃப் ஹோஸ்டிங் பாதுகாப்பு முறைகள் மிகுந்த ஹோஸ்டிங். சமூக பொய்யாக்கம் சோதனை கருவிகள். மறைமுகம். கோசி பியர் பெரும்பாலும் சொந்த டிஎன்எஸ் அல்லது டைனாமிக் டொமைன்ஸ் ஐ பயன்படுத்துகிறது. பாமர இணைய சேவைகளை பயன்படுத்தி மிக குறைவான தடயத்தில் செயல்படுகிறது. சிறப்பு அம்சம்: லிவிங் ஆஃப் த லேண்ட் தொழில்நுட்பம், உள்ளமைந்த விண்டோஸ் யூட்டிலிட்டீஸ் பயன்படுத்துதல், e.g. PowerShell, WMI. 4. பாதிக்கப்பட்டவர் விக்டிம் சோகஸ்மெலி அரச மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள். இலக்குகள்: அமெரிக்க அரசு, குறிப்பாக ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், ஒயிட் ஹவுஸ், நாட்டோ மற்றும் ஐரோப்பிய பத்திரிகையியல் அமைப்புகள், உலகளாவிய சுகாதார அமைப்புகள், WHO. தாக்கத்தின் விளைவுகள்: தரவழி, நம்பிக்கையின் இழப்பு, அரசியல் மாற்றங்கள், பிரதிபலிப்பு. APT29 ஒரு அமைப்பை ஒரு காலத்திற்கு முழுமையாக கண்காணித்து, அமைப்பின் உணர்வுகள் மற்றும் பழக்கங்களை புரிந்துகொண்டு தாக்குகிறது. 5. வழிமுறைகளின் தொடர் ஒத்திசைவு கேம்பெயின் டைம்லைன் சோகஸ்மெலி. ஆண்டு இயக்கம் இலக்குகள் தொழில்நுட்பம். 2014 மினிடியூ கேம்பெயின் US NATO ஸ்பியர் ஃபிஷிங் கஸ்டம் மேல்வேர். 2016 US எலெக்ஷன் அட்டாக் DNC இமெயில் தெஃப்ட். 2020 COVID-19 வேக்சின் கேம்பெயின் WHO பயோடெக் ஃபார்ம்ஸ் கிரெடென்ஷியல் ஹார்வெஸ்டிங். 2021 சோலோவைன்ஸ் முன்னணி தொடர்பு மல்டிபிள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் சப்ளை செயின் அட்டாக். 6. மாதிரியை செயல்படுத்துதல் மாடல் அப்ளிகேஷன் சம்மரி சோகஸ்மெலி. கூறு கோசி பியர் உடன் ஒப்பீடு. அட்வர்சரி ரஷ்யா ஆதரவில் செயல்படும் APT குழு. கேப்பபிலிட்டி ஹைலி அடாப்டிவ் ஸ்டெல்த் ஃபோக்கஸ்ட் டூல்ஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கஸ்டம் சீரண்டு டைனாமிக் டொமைன்ஸ் புல்லட் ப்ரூஃப் ஹோஸ்ட்ஸ். விக்டிம் அரச நிறுவனங்கள், ஆராய்ச்சி மையங்கள், தேர்தல் அமைப்புகள். 7. பாதுகாப்பு பார்வையில் எடுத்துக்காட்டின் மதிப்பு. கற்றுக்கொள்ள வேண்டியவை: பல ஆண்டுகளாக ஒரே குழு செயல்பட முடியும். புதிய தாக்குதல்களை பழைய TTP அடிப்படையில் பின்னர் கணிக்க முடியும். த்ரெட் ஆக்டர் ஃபிங்கர்பிரிண்டிங் என்பது பாதுகாப்பு அமலாக்கத்திற்கு அவசியம். முன்கூட்டியே செய்வது எப்படி? IOC பேஸ்ட் டிடெக்ஷன் மட்டுமல்ல, பிஹேவியர் பேஸ்ட் த்ரெட் ஹண்டிங் தேவை. த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஃபீட்ஸ் மற்றும் MITRE ATT-CK மேட்ரிக்ஸ் உதவியாக இருக்கலாம். செக்யூரிட்டி டீம்ஸ் APT விழிப்புணர்வு பயிற்சி பெற வேண்டும். இந்த வழக்கு சோதனையின் மூலமாக ஒரு APT தாக்குதலை நாம் மாதிரி பார்வையில் மாடல் வியூ திறந்த மனதுடன் அணுக முடிகிறது. கோசி பியர் போன்ற APT குழுக்களை புரிந்து கொள்ள நாம் எதிரி யார், அவர்களின் திறன் என்ன, அவர்களின் வசதி எங்கே இருக்கிறது, அவர்கள் யாரை குறிவைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 கூறுகளையும் இணைத்துப் பார்க்கும்போது மட்டுமே மறையும் தாக்குதல்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர முடியும். மாதிரியை நடைமுறைப்படுத்துதல். எடுத்துக்காட்டு வழக்கு 1. நுட்பமிக்க நிலைத்த தாக்குதலை ஆராய்தல். தகவல் பராமரிப்பு துறையில் மிக தீவிரமாகவும் நீடித்த காலமாகவும் அமைந்துள்ள கொள்கைமிக்க தாக்குதல்கள் ஏற்படுகின்றன. இத்தகைய தாக்குதல்களை நாமே நுட்பமான திட்டமிட்ட முறையில் அணுக வேண்டியுள்ளது. இக்கட்டுரை ஒரு நவீன நீடித்த மாயச்செயல்பாட்டை APT அடிப்படையாக கொண்டு எதிரியர், வல்லமை, வழிமுறை கூடம், பாதிக்கப்பட்டவர் என 4 கூறுகளின் அடிப்படையில் மதிப்பீடு செய்கிறது. 1. எதிரியர் தாக்குதலாளரின் தன்மை. முதன்முறையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது தாக்குதலுக்கு பின்னே யார் உள்ளனர் என்பது. தகவல். இத்தகைய தாக்குதலை ஒரு நாட்டின் ஆதரவு பெற்ற குழு மேற்கொண்டு இருக்கலாம். அவர்கள் பணி தரவுகளை திரட்டி எதிரிகளின் முடிவுகளை விளக்கமாக அறிந்து கொள்ளும் நோக்கில் செயற்படுகின்றனர். மூலக் குறியீடு. இக்குழு மறைந்து செயற்படுவதை முதன்மையாக கொண்டுள்ளது.
கண்ணுக்கு தெரியாத வகையில் ஊடுருவி தாக்குவதில் வல்லமை கொண்டது. முழுமையான நோக்கம்: தகவல் திரட்டல். சுயநல அரசியல் திட்டங்கள். 2. வல்லமை, திறமை மற்றும் உபயோகப்படும் உபகரணங்கள். தாக்குதலாளர்கள் பயன்படுத்தும் உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் அவர்களின் ஆபத்துத்தன்மையை விளக்கும். முக்கிய வல்லமை: தனிப்பயனாக்கப்பட்ட மின்னோல் சிக்கல் கடிதங்கள் மூலம் நுழைவதற்கான முயற்சி. நுட்பமான நுழைவு நெறிமுறைகள். புதுமையான மென்பொருள் மாறுபாடுகள். மெய்ப்பாடு: கடுமையான கண்காணிப்பையும் செயல்பாடுகளை கவனித்து அதற்கேற்ப தாக்குதலை உருவாக்குகின்றனர். பிரதான உபகரணங்கள்: நினைவகத்திலேயே இயங்கும் கணினிச் செய்திகள். பயனாளருக்கு தெரியாமல் செயல்படும் நிரல்கள். 3. வழிமுறைக்கூடம், தாக்குதலுக்காக அமைக்கப்படும் சேவைகள். தக்க கட்டமைப்புகள் இல்லாமல் எந்த தாக்குதலும் செயலாற்ற இயலாது. அதற்கான உள்நிலை கூடங்களும் சேவைகளும் பின்வருமாறு. சாதனங்கள்: தனிநபருக்கே உரிய கட்டமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு மையங்கள். இணையவழி முகவரிகள், மறைமுகம் உள்ள முகவரிகள். பொய்மையான தகவல் ஊட்டும் கருவிகள். நெறிமுறைகள்: பொதுவாக அடையாள மறைமுகளை பின்பற்றுகின்றனர். உண்மை நிலையை உணர முடியாதவாறு செயல்படுகின்றனர். 4. பாதிக்கப்பட்டவர், இலக்கான அமைப்புகள் அல்லது நபர்கள். தாக்குதலுக்குள்ளானவர்கள் பெரும்பாலும் அரசுத் துறைகள் அல்லது ஆராய்ச்சித் துறைகள் ஆகியவையாக இருக்கின்றனர். முக்கிய பாதிப்பு: உரிய தகவல்களின் இழப்பு. அமைப்பின் நம்பிக்கையிலும் பொதுமக்களின் கருத்திலும் பாதிப்பு ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டு பாதிப்பு: அறிவியல் நிறுவனம், மருத்துவ மேம்பாட்டு மையங்கள், அரசியல் அமைப்புகள். 5. நிகழ்வின் ஒழுங்கமைப்பு, தொடர் நடைமுறை சோகஸ்மெலி. ஒரு முற்றிலும் திட்டமிட்ட தாக்குதல் கீழ்க்கண்ட நிலைகளில் நடைபெறும். 1. முன்னறிதல், நோக்கி அறிதல். 2. ஆரம்ப நுழைவு. 3. நிலைப்படுத்தல். 4. மேம்பட்ட உரிமை பெறல். 5. அகப்புற கண்காணிப்பு. 6. மற்ற கணினிகளில் ஊடுருவல். 7. தொடர்ந்த செல்வாக்கு. 8. தரவுத் திருட்டு. 6. நுட்பங்கள், தவிர்க்கப்படும் நடைமுறைகள் சோகஸ்மெலி. மறைமுகச் செயல், தோன்றாத தாக்குதல்கள். முற்றிலும் சேமிக்கப்படாத கணினி செயல்கள். நேரடி இணைய சேவைகளை தவிர்த்து கடுமையான பாதுகாப்பு அமைப்புகளுடன் செயல். 7. எதிர்கால நலம் நோக்கி பயிற்சி. இத்தகைய ஏபிடி தாக்குதல்களை எதிர்கொள்வதற்காக அமைப்புகள் மேற்கொள்வதற்குரிய சில பண்புகள். சீரான கண்காணிப்பு முறைகள். நடத்தை அடிப்படையிலான கண்டறிதல். தவிர்க்கப்பட்ட தொழில்நுட்ப நடைமுறைகள் பற்றி பயிற்சி. மாதிரியை நடைமுறைப்படுத்தல். எடுத்துக்காட்டு வழக்கு 2. தலைப்பு: தீயநிழல் ஆய்வு, எதிரியர் ஒதுக்கீடு, திறனாய்வு, அமைப்பு பின்னணி, பாதிப்பின் அளவு. 1. தீயநிழல் ஆய்வு, மால்வேர் அனாலிசிஸ், தீமை தரும் நிரலின் உட்படிவ பகுப்பாய்வு. தகவல் பாதுகாப்பு துறையில் மால்வேர் எனப்படும் தீமையை ஏற்படுத்தும் நிரல்கள் வழியாக அமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்கள் நடக்கின்றன. இத்தகைய ஒரு செயலியை நாம் எடுத்துக்கொண்டு அதன் செயற்பாடுகளை பரிசோதிப்பது இங்கே முதல் கட்டமாகும். முதன்மையான அம்சங்கள்: கணினியில் நிறுவப்படும்போது தானாகவே இயங்கும் நிரல். பிற நிரல்களில் மூலமாக வேர்ட், எக்ஸெல் மேக்ரோ குறுக்கிடுதல். புறப்புற கட்டுப்பாட்டுக்கு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் C2 இணைப்பது. தீயநிரலின் செயல்முறை: செயல்படுத்தப்படும் தருணத்தில் குழுமத்திடம் இருந்து கட்டளைகள் பெறுதல். வலைப்பின்னலின் வழியே தரவுகளை திரட்டி அனுப்புதல். கணினியின் உட்பகுதி ஆதிக்கத்தை கைப்பற்றுதல். அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ். 2. எதிரியர் ஒதுக்கீடு, அட்வர்சரி அட்ரிபியூஷன். மால்வேரை உருவாக்கி இயக்கும் குழுவை அடையாளம் காண்பது பாதுகாப்பு ஆய்வில் மிக முக்கியமான அடுத்த படி. இதற்காக மூலநிரல் சுயமுத்திரைகள், நுண்மொழி நடைமுறைகள் போன்றவை கொண்டு எச்சரிக்கை நிலை உருவாக்கப்படுகிறது. அடையாள குறிப்புகள்: திரட்டப்பட்ட மென்பொருள் குறியீட்டில் காணப்படும் சோதனை வரிசைகள்.
நிரலாக்க முறையில் பின்பற்றப்படும் வழிமுறைகள் TTPs டாக்டிக்ஸ் டெக்னிக்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். முன்னர் கண்டறியப்பட்ட மால்வேருடன் ஒத்த ஒழுங்கமைப்பு. எடுத்துக்காட்டு: மால்வேர் பெயர் ரெட் ஸ்பெக்டர். ஒத்த முத்திரை: ஒரு ஐரோப்பிய ஹேக்கிங் குழுவான ஷாடோநெட் குழுவின் முந்தைய குறியீடுடன் 96% ஒத்திசைவு. 3. திறனாய்வு கேப்பபிலிட்டி எக்ஸாமினேஷன். தாக்குதலை உருவாக்கும் குழுவின் திறன் என்ன என்பதை உறுதி செய்வது, அவர்களின் சொந்த தொழில்நுட்பங்கள், தடையீட்டு பிழைப்பு நுட்பங்கள் மற்றும் முக்கிய செயல்கள் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டு நடைபெறும். விளக்கம்: நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட குறியீட்டு பகுதியை மட்டுமே இயக்குதல். பாதுகாப்பு கருவிகளை தவிர்க்க வல்லமை கொண்ட முறைகள் ஆன்டி-ஏவி பைபாஸ். தரவு திருட்டின் போது காண்பிக்கப்படாத அமைப்புகள் ஸ்டெல்த் டெக்னிக்ஸ். சிறப்பு முறைகள்: கோட் ஆப்ஃபுஸ்கேஷன், குறியீட்டை வாசிக்க முடியாத வகையில் மறைத்தல். DLL இன்ஜெக்ஷன், வேறு செயல்களில் தன்னை பதிக்கின்றது. சாண்ட்பாக்ஸ் டிடெக்ஷன், ஆராய்ச்சி சூழலை உணர்ந்தவுடன் செயல்நிறுத்தம். 4. அமைப்பு பின்னணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்சைட். தீயநிரல்கள் இயங்கும் பின்புலம், அதாவது இணைய முகவரிகள், IP அடையாளங்கள், தரவு பரிமாற்ற சேவைகள் ஆகியவை ஊடுருவலின் அவசியமான கூறுகள். பின்னணி அமைப்புகள்: மறைமுக இணைய முகவரிகள், பொதுவில் தெரியாத, பங்கு பெறாத சேவைகள். தற்காலிக இணைய பெயர்கள் டாமென்ஸ் சோகஸ்மெலி சில நாட்களில் இயங்கும் வகையில் பதிவு செய்யப்படுவது. பன்முக முகவர்கள், பல்வேறு நாடுகளில் உள்ள சேவைகளை பயன்படுத்தி குழும நடவடிக்கையை மறைத்தல். தடயங்களின் தேடல். DNS பகுப்பாய்வு மூலம் பயன்படுத்தப்பட்ட இணைய முகவரிகள் கண்டறிதல். வாய்ஸ் விவரங்களின் மூலம் பதிவு செய்த நபரை மீள பின்வட்டமாக உறுதி செய்தல். சந்தாதாரர் சரிபார்ப்பு காலவரிசை பதிவுகள். 5. பாதிப்பின் அளவு விக்டிம் இம்பாக்ட். மால்வேரால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள், அவர்களின் தகவல் சூழ்நிலை மற்றும் தொழில் வருவாய்களில் ஏற்பட்ட பாதிப்புகள் இதன் கடைசி கட்ட ஆய்வாகும். முக்கிய பாதிப்புகள்: தகவல் இழப்பு, ஆய்வறிக்கைகள், வாடிக்கையாளர் விவரங்கள், உள் நிறுவன கோப்புகள். செயல்பாட்டு தடை, சேவைகள் முடக்கப்பட்டல், தொழில் நிறைவேற்றம் பின்வைத்தல். நம்பிக்கை இழப்பு, வாடிக்கையாளர் மற்றும் பங்குதாரர் இடையே நம்பிக்கை குறைவு. எடுத்துக்காட்டு பாதிப்பு: ஒரு பன்னாட்டு தகவல் தொடர்பு நிறுவனம். தகவல் திருட்டின் காரணமாக 3 கோடி பயனர் கணக்குகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளானது. அதன் பங்குச் சந்தை மதிப்பீடு 7% குறைந்தது. முடிவுரை: இக்கட்டுரையில் தீயநிரல் பகுப்பாய்வு, எதிரியர் ஒதுக்கீடு, திறனாய்வு, அமைப்பு பின்னணி, பாதிப்பு மதிப்பீடு எனும் 5 நிலை அடிப்படையிலான கோட்பாட்டை நுட்பமாக விளக்கியுள்ளோம். இது ஒரு முழுமையான பாதுகாப்பு மாதிரியை உருவாக்குகிறது. இத்தகைய APT தாக்குதல்களை எதிர்கொள்ள பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு. தீவிர கண்காணிப்பு அமைப்புகள். கோப்பறுதல் மற்றும் உள்நுழைவு தடையாக்க முறைகள் மிகவும் அவசியமானவை. முத்திரை மாதிரியின் நன்மைகள்: கண்காணிப்பு மற்றும் முன்னறிவிப்பு. சைபர் பாதுகாப்பு துறையில் எதுவும் குறைவில்லாத சூழல். மொத்த தாக்குதல்களின் பின்னணி, நடத்தும் வழிமுறைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் என 4 கூறுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு அறிமுகமாக முத்திரை டைமண்ட் மாதிரி உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தாக்குதலாளர்களைப் பற்றிய தெளிவும் எதிர்கொள்ளும் முறைகளும் முன்னோக்கிச் சொல்லப்படுகின்றன. முத்திரை மாதிரியின் 4 கூறுகள். எதிரியர் அட்வர்சரி. திறமை கேப்பபிலிட்டி. வழிமுறை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பாதிக்கப்பட்டவர் விக்டிம். இவ்வாறு 4 கோணங்களும் ஒருங்கிணைந்து தாக்குதலை பரிசீலிக்க உதவுகின்றன. 1. கண்காணிப்பு ட்ராக்கிங். தாக்குதல்களை தெளிவாக அறிதல். ஜனவரி 1 தாக்குதல் கூறுகளின் தெளிவு. முத்திரை மாதிரியின் மூலம் ஒவ்வொரு தாக்குதலிலும் எந்த எதிரியர், எந்த திறனுடன், எங்கே இருக்கிற வழிமுறையைக் கொண்டு, யாரை பாதித்தார் என்பதை தெளிவாக வகைப்படுத்த முடியும். இதன் மூலம் வெவ்வேறு தாக்குதல்களை இணைத்து பார்க்கலாம். ஒரே குழுவின் பல்வேறு தாக்குதல்களைக் கண்டறிய உதவும்.
February 1 குறியீட்டின் ஒருங்கிணைப்பு. ஒரே கோட்பாட்டின் கீழ் பல தாக்குதல் சம்பவங்களை இணைத்து ஒப்பிடுவது சுலபமாகும். இதனால் தாக்குதல் காரணிகளின் ஒருங்கிணைந்த புள்ளிவிவரங்கள் உருவாகின்றன. மார்ச் 1 நேரடி நடவடிக்கைக்கான சாத்தியம். தாக்குதல் நடக்கும்போது அல்லது அதற்குப் பிறகு விரைவாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வழி திறக்கும். பாதிக்கப்பட்ட அமைப்புகள் இடையே விரைவான தகவல் பரிமாற்றம் நடைபெறும். 2. முன்னறிவிப்பு பிரடிக்ஷன் எதிர்கொள்ளும் முன் ஆய்வு. ஜனவரி 2 பழைய தாக்குதல்களின் நுண்ணறிவு. முன்பு கண்டறியப்பட்ட தாக்குதல்களின் கூறுகளை வைத்து எதிர்கால தாக்குதல்களை அறிய வாய்ப்பு. பயன்முறை திறன் பாதிப்பு விதிவிலக்கு போன்றவற்றை மதிப்பாய்வு செய்து எதிர்பார்க்க முடியும். February 2 ஆழ்ந்த பகுப்பாய்வு மூலம் முன்னறிவிப்பு. தாக்குதல் கூறுகளை இழுத்து அதற்கான சந்தர்ப்பங்களை மதிப்பிடுதல். அடுத்தடுத்த தாக்குதல்கள் எப்போது எங்கே நடக்க வாய்ந்திருக்கும் என்பதில் தீர்மானம். மார்ச் 2 பாதுகாப்பு திட்டமிடல். பத்தப்படுத்தப்பட்ட முன்னறிவிப்பின் அடிப்படையில் பாதுகாப்பு முறைகள் வடிவமைக்கப்படுகின்றன. தாக்குதலை தடுக்கும் முன்கூட்டிய முயற்சிகள் மேற்கொள்ள முடியும். 3. முத்திரை மாதிரியின் சிறப்பான நன்மைகள். ஜனவரி 3 தெளிவான தகவல் அமைப்பு. தாக்குதலின் பல்வேறு கூறுகள் நன்றாக விளக்கப்படுவதால் புதிய மற்றும் பழைய தாக்குதல்களை வேறுபடுத்த சுலபம். February 3 குழு மற்றும் அமைப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு. பல அமைப்புகள், பாதுகாப்பு குழுக்கள், அரசு துறை முதலியவற்றில் தகவல் பகிர்வில் இதன் மூலம் கூட்டு முயற்சி உருவாகிறது. மார்ச் 3 திறன்கள் மேம்பாடு. தாக்குதலின் கூறுகளை புரிந்து கொள்ளுதல் மூலம் பாதுகாப்பு திறன்கள் மேம்படும். எதிரிகளை முறையாக அடையாளம் காண மற்றும் எதிர் நடவடிக்கை எடுக்க உதவும். ஏப்ரல் 3 தடுப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் எளிதாக்கல். தாக்குதல் முழுமையாக நுணுக்கமாக பகுப்பாய்வு செய்யப்படும் வாய்ப்பால் தடுப்பு நடைமுறைகள் எளிதாகவும் வினைத்திறனுடன் அமல்படுத்தவும் முடியும். போர்ட்டரின் வைர மாடல் போர்ட்டர்ஸ் டைமண்ட் மாடல் என்பது ஒரு நாட்டின் அல்லது பிராந்தியத்தின் போட்டித்திறனை கம்பெடிட்டிவ் அட்வான்டேஜ் விவரிக்கும் ஒரு முக்கிய பொருளாதார கோட்பாடாகும். இது 4 முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டது. 1. ஃபேக்டர் கண்டிஷன்ஸ் காரண நிலைகள். 2. டிமாண்ட் கண்டிஷன்ஸ் தேவை காரணிகள். 3. ரிலேட்டட் அண்ட் சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் தொடர்புடைய மற்றும் ஆதரிக்கும் தொழில்கள். 4. ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர் அண்ட் ரைவல்ரி நிறுவனத் தந்திரம் அமைப்பு மற்றும் போட்டி. இப்போது டைமண்டின் குறைபாடுகள் மற்றும் விமர்சனங்கள் பற்றி விரிவாக 20,000 தமிழ் எழுத்துக்கள் வரை விரிவாக விளக்கமாக தருகிறேன். இது உயர் கல்வி நோக்கில் மற்றும் ஆய்விதழ் அல்லது முதுநிலை ஆய்வுக் கட்டுரைக்கேற்ப எழுதப்பட்டுள்ளது. போர்ட்டரின் வைர மாடலின் குறைகள் மற்றும் விமர்சனங்கள். போர்ட்டரின் வைர மாடல் உலக நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் உள்ள தொழில் வளர்ச்சி மற்றும் போட்டித்திறனை மதிப்பீடு செய்ய ஒரு பயனுள்ள கோட்பாடாக இருந்தாலும் அதற்கும் சில குறிப்பிடத்தக்க குறைபாடுகள், திறன் குறைவுகள் மற்றும் அறிவியல் விமர்சனங்கள் உள்ளன. இவை கீழ்க்கண்டவாறு விவரிக்கப்படுகின்றன. 1. மாதிரியின் பொருளாதார நிலைத்தன்மை பற்றிய சந்தேகம். டைமண்ட் மாடல் என்பது வளர்ச்சியடைந்த நாடுகளின் பொருளாதார சூழலை அடிப்படையாகக் கொண்டு வடிவமைக்கப்பட்டது. எனவே வளர்ந்துவரும் நாடுகள் அல்லது 3ஆம் உலக நாடுகளின் சூழ்நிலைக்கு இது பொருந்தும் என தற்காலிகமாக கூற முடியாது. உதாரணமாக, இந்தியா, பங்களாதேஷ் அல்லது ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள தொழில்துறை சூழல் இம்மாதிரிக்கு நேரடியாக பொருந்தாது. 2. அரசியல், சமூக மற்றும் கலாச்சார அம்சங்களின் புறக்கணிப்பு. இந்த மாதிரி ஒரே நேரத்தில் 4 காரியங்களை மட்டுமே கவனிக்கிறது. ஆனால் ஒரு நாட்டின் போட்டித்திறனை தீர்மானிக்க அரசியல் நிலைமை, அதிகாரப்பூர்வ கொள்கைகள், கல்வி அமைப்பு, சமூக நிலை, வரலாற்றுச் சூழ்நிலை, கலாச்சாரம் போன்ற அம்சங்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. போர்ட்டர் இவற்றை ஒதுக்கி வைத்திருக்கிறார். இதுவே மாடலின் ஒரு முக்கிய குறை. 3. சர்வதேச தாக்கங்களை போதுமான அளவு எதிர்பார்க்காமை. போர்ட்டர் தேசிய நிலைமைகள் மட்டுமே ஒரு நாட்டின் போட்டித்திறனை தீர்மானிக்கும் எனக் கூறுகிறார். ஆனால் இன்றைய உலகில் உலகமயமாக்கல் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது.
ஒரு நாட்டில் உள்ள நிறுவனங்கள் சர்வதேச சந்தையில் போட்டியிட வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதனால் வெளிநாட்டு முதலீடு, சர்வதேச சந்தைகள், வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் வெளிநாட்டு போட்டிகள் போன்ற அம்சங்களை இம்மாதிரி சரிவர எடுத்துரைக்கவில்லை. 4. நடுநிலை வர்த்தக நாடுகளின் சூழ்நிலை புறக்கணிப்பு. சிங்கப்பூர், ஹாங்காங் போன்ற நகர நாடுகள் வளவாய்ந்த இயற்கை ஆதாரங்கள் இல்லாமலேயே வெளிநாட்டு போட்டித் திறனின் மூலம் வளர்ச்சி அடைந்துள்ளன. ஆனால் டைமண்ட் இன் ஃபேக்டர் கண்டிஷன்ஸ் கூறு இயற்கை ஆதாரங்கள், திறமையுள்ள மனித வளம் மற்றும் தொழில்நுட்பம் போன்றவற்றை வலியுறுத்துகிறது. இது இம்மாதிரியின் நடைமுறைக்கு பொருந்தாத வகையில் அமைகிறது. 5. நேரடித் தெளிவின்மை மற்றும் பொருள் பிழைகள். போர்டர் கூறியுள்ள 4 முக்கிய கூறுகள் எல்லாம் ஒருவரையொருவர் நேரடியாக பாதிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் நடைமுறையில் இவற்றுக்கிடையே இருப்பது ஒரு சிக்கலான, நேர்மறை அல்லது எதிர்மறை தாக்கங்களின் விளைவுகளாக இருக்கலாம். இது மாதிரியில் உள்ள காரணப்பற்று பற்றிய தெளிவின்மையை வெளிப்படுத்துகிறது. 6. அளவிட முடியாத கூறுகள். டிமாண்ட் கண்டிஷன்ஸ் அல்லது ஃபர்ம் ஸ்ட்ராட்டஜி போன்ற கூறுகள் எளிதில் அளவிட முடியாதவை. அவற்றை கணக்கீடு செய்வதற்கான புள்ளிவிவரங்கள் குறைவாகவே உள்ளன. எனவே டைமண்ட் ஐ ஒரு கணித முறையிலான மாதிரியாக பயன்படுத்துவதற்கான சாத்தியங்கள் குறைவாக உள்ளன. 7. வளவாய்ந்த நாடுகள் மையமாக அமையும் அபாயம். போர்டர் டைமண்ட் மாடல் பல்வேறு நாடுகளுக்கு ஒரே மாதிரியான வழிகாட்டுதலாக இருப்பதாக கருதினாலும் அதன் நடைமுறை பயன்பாடு வளர்ந்த நாடுகளில் மட்டுமே அதிகளவில் காணப்படுகிறது. இது ஒரே குதிரை, பல மேடை, ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் என்ற தவறான அணுகுமுறையை ஏற்படுத்துகிறது. 8. காலத்தின் மாறுபாடுகளுக்கு மாற்றமின்றி நிலைத்திருத்தம். 1980களில் உருவாக்கப்பட்ட இந்த மாதிரி உலகம் மிகவும் மாறிய பிறகும் அந்த மாறுபாடுகளுக்கேற்ப மாறிக்கொள்ளவில்லை. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சி, செயற்கை நுண்ணறிவு, தொலைநிலை வேலைப்பாடுகள் போன்ற புதிய விளைவுகள் போட்டித் திறனை மாற்றுகின்றன. ஆனால் டைமண்ட் மாடல் இவற்றை எடுத்துரைக்க முடியாது. 9. மாணவர்கள் மற்றும் ஆய்வாளர்களிடையே தவறான புரிதலை ஏற்படுத்தும் அபாயம். டைமண்ட் ஐ ஒரு முழுமையான தீர்வாக கருதி மாணவர்கள் மற்றும் அரசு நிர்வாகிகள் அதை அப்படியே நடைமுறைப்படுத்த முயல்கின்றனர். ஆனால் மாடலின் உள்குறைகள் மற்றும் வரையறைகள் தெளிவாக புரிந்து கொள்ளாவிட்டால் அது தவறான கொள்கைகள் மற்றும் திட்டங்களை உருவாக்கும் அபாயம் உள்ளது. போர்டரின் வைர மாடல் என்பது நாட்டின் அல்லது பிராந்தியத்தின் போட்டித் திறனை ஆய்வு செய்ய ஒரு முக்கிய கருவியாக இருப்பினும் அதன் வரம்புகள், திறன் குறைவுகள் மற்றும் தொகுப்பற்ற அணுகுமுறைகள் இதன் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றன. வளர்ந்த நாடுகளுக்கு இது ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தாலும் வளர்ச்சியடைந்த அல்லது வளமற்ற நாடுகளுக்கு இது முழுமையான விளக்கமாக அமையாது. எனவே டைமண்ட் ஐ பயன்படுத்தும்போது அதை பொதுவான சிக்கல்களை புரிந்து கொள்ளும் அடிப்படை கோட்பாடாக மட்டும் கருத வேண்டும். ஆனால் நேரடி கொள்கை முடிவுகளை அதிலிருந்து எடுக்கக்கூடாது. எதிர்கால திசைகள் மற்றும் முடிவுகள். ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ் அண்ட் கன்க்ளூஷன் இன் தமிழ் 20,000 கேரக்டர்ஸ். 1. இடைநிலை அணுகுமுறை உருவாக்கம். டெவலப்பிங் அ ஹைபிரிட் மாடல். போர்டரின் டைமண்ட் மாடல் முழுமையாக தேசிய மட்டத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. ஆனால் இன்றைய உலகத்தில் தொழில்துறை வளர்ச்சியை தேசிய, பிராந்திய மற்றும் சர்வதேச கட்டமைப்புகளின் ஒத்துழைப்பாகவே பார்ப்பது அவசியமாகிறது. எனவே எதிர்காலத்தில் டைமண்ட் ஐ, GCI, குளோபல் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ், கிளஸ்டர் தியோரி, ட்ரிபிள் ஹீலிக்ஸ் மாடல், இண்டஸ்ட்ரி அகாடமியா கவர்மெண்ட் இன்டராக்ஷன் போன்ற பல்வேறு கோட்பாடுகளுடன் ஒருங்கிணைத்து ஒரு இடைநிலை மாதிரியாக ஹைபிரிட் மாடல் உருவாக்க வேண்டும். 2. தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை இணைத்தல். இன்றைய மற்றும் எதிர்கால உலகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது போட்டித் திறனுக்கு மையக் காரணி ஆகிவிட்டது. செயற்கை நுண்ணறிவு, இயந்திரக் கற்றல், IoT மற்றும் பிளாக்செயின் போன்ற தொழில்நுட்பங்கள் தொழில்துறைகளின் நடவடிக்கைகளை முற்றிலும் மாற்றியமைக்கின்றன. எனவே போர்டர் மாதிரியில் தொழில்நுட்ப வளம், அதன் கையாள்திறன் மற்றும் அதனை ஏற்கும் திறனை பிரத்யேகமாக சேர்க்க வேண்டியது அவசியம். 3. சமூகநல
சுற்றுச்சூழல் மற்றும் நலவாழ்வு அளவைகள், இன்க்ளூஷன் ஆஃப் ESG ஃபேக்டர்ஸ். போர்டர் மாதிரி ஆக்கிரமிப்புமிக்க வளர்ச்சி மற்றும் நிகர வருமானத்தின் மேல் மட்டுமே கவனம் செலுத்துகிறது. ஆனால் எதிர்கால தொழில்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக நீதிமுறை மற்றும் நிறுவன ஆட்சி கவர்னன்ஸ் ஆகியவை இணைந்த வளர்ச்சி நோக்குடன் இயங்குகின்றன. எனவே ESG என்வைரன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் கூறுகளையும் டைமண்டில் ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை உள்ளது. 4. தொடர் தரவு தொகுப்பும் ஆழமான அளவீடுகளும். டைமண்டில் உள்ள கூறுகள் அளவிடக்கூடியவை எனினும் பெரும்பாலும் தரவுகள் தொலைதூரத்திலோ அல்லது வெளிப்படையாக இல்லாத வகையிலோ இருக்கும். இது மாதிரியை நடைமுறையில் பயன்படுத்தும் போது சிக்கல்களை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் வழியாக தரவுகளை சேகரித்து ஒப்பீட்டு தரவு தொகுப்புகளுடன் டைமண்ட் மாதிரியை இயந்திரமயமாக்க ஆட்டோமேட் முடியும். 5. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தாக்கங்களை இணைக்கும் மூலக்கூறு. விரைவாக நகரும் உலகத்தில் உள்நாட்டு வணிகவளரும் வெளிநாட்டு முதலீட்டாளரும் இணைந்து செயல்படுகின்றனர். டைமண்டில் வெளிநாட்டு நேரடி முதலீடு FDI, சர்வதேச வர்த்தக உடன்படிக்கைகள் மற்றும் இடர்பாடுகள் ட்ரேட் பேரியர்ஸ் குறித்த விவரங்கள் இல்லை. எதிர்கால வளர்ச்சி நோக்கில் இன்டர்னல் வர்சஸ் எக்ஸ்டர்னல் டிரைவர்ஸ் என் 2 திசைகளில் மாதிரியை விரிவுபடுத்தும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும். 6. மகளிர் பங்கு, குறைந்தபட்ச வாய்ப்பு சமத்துவம் ஆகியவை. மகளிர் தொழில் வலயங்களில் பங்கேற்பு, சமூகமான பல்கலைக்கழக வாய்ப்புகள், தொழில்நுட்ப அடிப்படையிலான சமத்துவம் போன்ற சமகால காரணிகள் போட்டித் திறனை தீர்மானிக்கின்றன. இவை டைமண்ட் மாதிரியில் இல்லாத கூறுகள். எதிர்கால திசையில் இன்க்ளூசிவ் growth மற்றும் ஈக்குவல் ஆக்சஸ் என்பது கட்டாயமாக பரிசீலிக்கப்பட வேண்டிய கூறுகளாகும். முடிவுரை கன்க்ளூஷன். போர்ட்டரின் வைர மாடல் போட்டித் திறனை ஆய்வு செய்யும் ஒரு மிக முக்கியமான கோட்பாடாகவும் பல நாடுகள் அதன் வழிகாட்டுதலின்படி கொள்கைகள் வகுத்திருக்கின்றன. இதன் சிறப்பம்சம் நாட்டின் உள்நாட்டு சூழ்நிலைகளை சார்ந்த ஒரு கட்டமைப்பை வழங்குவதே. எனினும் இது ஒரு காலகட்டத்திற்கு மட்டுமே பொருந்தும் நெருக்கமான மாதிரியாக உள்ளது என்பதை உணர வேண்டும். இதன் முக்கியமான குறைகள்: சர்வதேச தாக்கங்களை முறைப்பாட்டாக எடுத்துரைக்கவில்லை. அரசியல், சமூக, கலாச்சார சூழ்நிலைகளை புறக்கணித்தது. வளர்ந்த நாடுகளுக்கே அதிகபட்சம் பொருந்தும். தொழில்நுட்ப முன்னேற்றங்களை தவிர்த்து உள்ளது. வலிமையான அளவீடு குறைந்துள்ளது. இதன் முக்கிய வாய்ப்புகள்: புதிய கோட்பாடுகளுடன் ஒருங்கிணைத்தல், தரவுத் தொகுப்புகள் மற்றும் AI ஆதரவு, ESG, DE, டைவர்சிட்டி, எக்விட்டி, இன்க்ளூஷன் சேர்த்தல், தொழில்நுட்பம் வளர்ச்சியுடன் இணைத்தல், சமூக நலவாழ்வு கூறுகளை பகிர்ந்து கொள்வது. இவ்வாறு டைமண்ட் ஐ ஒரு பிழையற்ற மாதிரி எனக் கருதாமல் அது ஒரு மூலக்கூறு ஃப்ரேம்வொர்க் மட்டுமே என்பதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தும் முன் நாடுகளின் தனிச்சிறப்புகள், சமூக சூழ்நிலை, அரசியல் கட்டமைப்புகள் மற்றும் சர்வதேச தாக்கங்களை ஒருங்கிணைத்து பயன்படுத்த வேண்டும். 7. திட்டமிடல் மற்றும் கொள்கை வடிவமைப்பில் மாற்றங்கள், பாலிசி பிளானிங் ரீஓரியன்டேஷன்ஸ். போர்ட்டரின் டைமண்ட் மாடல் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப மாற வேண்டும் என்பதற்கான முக்கிய பகுதிகளில் ஒன்று நாட்டு அரசுகள் மற்றும் திட்டமிடல் நிறுவனங்கள் இம்மாதிரியை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பது. தேசிய போட்டித் திறனுக்கான கொள்கைகளை உருவாக்கும்போது மாடல் பல்வேறு வழிகளில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எதிர்கால வளர்ச்சி நோக்கில் இந்த மாதிரியின் வலுவான பகுப்பாய்வுகளை நிலைபேறான தரவுகளோடு சேர்த்து ஒரு அடிப்படை ரீதியான கொள்கை நிர்ணய கருவியாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. இதற்கான உதாரணம்: வணிக வளர்ச்சி மையங்கள், பிசினஸ் டெவலப்மெண்ட் ஜோன்ஸ் உருவாக்கும்போது மாடலின் அனைத்து கூறுகளும் ஒரே நேரத்தில் செயல்பட வேண்டியது. கல்வி மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகளுக்கான முதலீடுகள் ஃபேக்டர் இன் கீழ் திட்டமிடப்பட வேண்டும். 8. சுற்றுச்சூழல் சிக்கல்களுடன் ஒத்துழைக்கும் டைமண்ட். இன்றைய உலகத்தில் முக்கியமான சூழ்நிலை விவாதங்கள் பசுமை வளர்ச்சி கிரீன் growth, பசுமை தொழில்துறை கிரீன் இண்டஸ்ட்ரி மற்றும் நிலைத்த உற்பத்தி சஸ்டெய்னபிள் மேனுஃபேக்சரிங் ஆகியவை மிக முக்கிய அம்சங்களாகின்றன.
டைமண்ட் மாடல் இவற்றை கருத்தில் கொள்ளாது. எதிர்காலத்தில் சூழ்நிலை நடத்தை என்வாயரன்மெண்டல் பிஹேவியர், சுத்தமான தொழில்நுட்பங்கள் கிளீன் டெக்னாலஜிஸ், பசுமை நிதி கிரீன் ஃபைனான்ஸ் இவற்றை பிரத்யேக கூறுகளாக அல்லது துணை கூறுகளாக சேர்க்க வேண்டும். 9. எளிமையாக அணுகக்கூடிய மாடலாக்கம் சிம்பிளிஃபைட் அப்ளிகேஷன் மாடல்ஸ். டைமண்ட் மாடல் அடிப்படையில் விவாதத்திற்கு ஏற்ற ஓர் ஆய்வுக் கோட்பாடாக இருக்கலாம். ஆனால் சிறிய நிறுவனங்கள் மற்றும் வளர்ச்சி தொடக்க நிறுவனங்கள் இதனை நேரடியாக பயன்படுத்த முடியாது. எனவே எதிர்காலத்தின் முக்கிய திட்டம் இது போன்ற நிறுவனங்களுக்காக ஒரு தகுந்த வடிவமைப்பு கஸ்டமைஸ்ட் வெர்ஷன் உருவாக்குவது. இதற்கான வழிகள்: இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக் டைமண்ட் அடாப்டேஷன்ஸ், உதா டெக்ஸ்டைல் டைமண்ட், ஐடி டைமண்ட், எம்எஸ்எம்இ டைமண்ட் மாடல், சிம்பிளிஃபைட் மெட்ரிக்ஸ் லோக்கல் கிளஸ்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் லெவல் காம்பெடிட்டிவ்னஸ் டைமண்ட்ஸ். 10. சமூக இடைவெளி மற்றும் சீராக்கும் அணுகுமுறை பிரிட்ஜிங் இன்இக்வாலிட்டீஸ். ஒரு நாட்டின் போட்டித்திறன் பொது சுகாதாரம், கல்வியளவுகள், பாலின சமத்துவம், குறைந்த வருமான குழுக்களின் பங்கு ஆகியவற்றை சார்ந்திருக்கிறது. டைமண்ட் மாடல் இவை குறித்து நேரடியாக கூறவில்லை. எதிர்கால வளர்ச்சியில் இந்த மாதிரியே நிலைப்பட்ட வகுப்புகளின் வளர்ச்சி, விரிவான பங்கேற்பு இன்க்ளூசிவ் பார்ட்டிசிபேஷன், சமவாய்ப்பு அடிப்படை எனப்படும் கொள்கை நோக்குகளில் ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இது சமூக நீதியை அடையும் திசையையும் வலுப்படுத்தும். 11. கணினி அடிப்படையிலான சூழ்நிலை மாதிரிகள் AI-enabled diamond forecasting. இன்றைய தொழில்நுட்ப சூழலில் பல நிறுவனங்கள் தங்கள் வளர்ச்சிக்கான திட்டமிடலை AI வழியே செய்கின்றன. டைமண்ட் ஐ டிஜிட்டல் கருவிகளுடன் டேட்டா டேஷ்போர்ட்ஸ், AI அனாலிட்டிக்ஸ், பிரெடிக்டிவ் மாடலிங் இணைத்து பயன்படுத்துதல் மிக முக்கியமான எதிர்கால முன்னேற்றமாக அமையும். பயன்பாடுகள்: நாட்டின் போட்டித்திறனை ஆண்டு அளவில் கணிக்க ஆனுவல் காம்பெடிட்டிவ் இண்டெக்ஸ், துறைவாரியாக தளவமைத்துக் கொண்டு கொள்கை முடிவுகளை எடுக்க, மண்டலவாரி கிளஸ்டர் வளர்ச்சியை கணிப்பதற்கான கருவியாக. 12. கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களுக்கான மேம்படுத்தப்பட்ட பயன்பாடு. மாநில பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களில் டைமண்ட் மாடல் கற்பித்தல் மட்டத்தில் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மாதிரியை தளவாடம் மற்றும் கணிப்பு கருவிகளுடன் இணைத்து பன்னெடுக்கும் மாதிரியாக சிமுலேஷன் மாடல் பயன்படுத்தும் வகையில் மாற்றம் செய்ய வேண்டும். உதாரணமாக B-School Competitive Labs, Regional Industry Forecasting Projects, Policy Impact Mapping Tools. முற்றுப்புள்ளி ஃபைனல் ரிமார்க்ஸ் சோகஸ்மெலி. போர்ட்டரின் வைர மாதிரி ஒரு கோட்பாடாக தோன்றியிருந்தாலும் அதன் செயல்பாடுகள் நிகழ்வுமுகத்தன்மை கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், பார்வையாளர் சார்ந்த நடைமுறை பிராக்டிஷனர் ஓரியன்டட் மற்றும் துறைத்திறன்கள் சார்ந்த பகுப்பாய்வு என மூவகைப்பாடுகளின் வழியாக ஆழப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இது ஒரு முழுமையான தீர்வல்ல, ஆனால் ஒரு முன்னோக்கான தளவமைப்பு. அதனுடன் இணைந்த புதிய அணுகுமுறைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் சமூகநலக் கொள்கைகள் இணைக்கப்பட்டால் மட்டுமே டைமண்ட் மாடல் 21ஆம் நூற்றாண்டின் புதிய போட்டித்திறனை வகுக்கக்கூடியதாக அமையும். 13. மக்கள் தொகை மாற்றங்களின் தாக்கம் டெமோகிராஃபிக் ஷிஃப்ட்ஸ் அண்ட் த டைமண்ட் மாடல். போர்ட்டரின் டைமண்ட் மாடலில் மக்கள் தொகையின் கட்டமைப்பிற்கான தாக்கம் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு நாட்டின் போட்டித்திறனை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக அதன் பணிபுலம், முழுநேர வேலை வாய்ப்பு மற்றும் ஊழியர்களின் வயது அமைப்பு ஆகியவை பெரிதும் பங்காற்றுகின்றன. எதிர்காலத்தில் இந்த மாடலில் இளைய தொழிலாளர்களின் திறனை வளர்க்கும் வேலை திட்டங்கள், ஊதிய சமத்துவம் மற்றும் பாலின சமபங்கு, நேஷனல் ஸ்கில்ஸ் மேட்ரிக்ஸ் போன்ற கூறுகளை இணைக்க வேண்டும். இதனால் பொருளாதார திறனை தொடர்ந்து மேம்படுத்தும் விதமாக மக்கள் தொகை தன்மையின் தாக்கமும் நேரடியாக இணைக்கப்படும். 14. நகரமயமாதல் மற்றும் நகரமய வளர்ச்சி அர்பனைசேஷன் அண்ட் காம்பெடிட்டிவ்னஸ். தென் ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா போன்ற வளர்ந்து வரும் பகுதிகளில் நகரமயமாதல் வேகமாக நடக்கிறது.
டைமண்ட் மாடலில் மெகா நகரங்கள், நகரக் குழுக்கள், அர்பன் கிளஸ்டர்ஸ் மற்றும் தொழிற்பேட்டைகள் போன்ற வளர்ச்சி மையங்களை தனித்துப் பார்ப்பதில்லை. இவை எதிர்காலத்தில் இணைக்கப்பட வேண்டியவை. ஸ்மார்ட் சிட்டி ஃபேக்டர்ஸ். அர்பன் இன்னோவேஷன் டிஸ்ட்ரிக்ட்ஸ். டிரான்சிட்-ஓரியன்டட் இண்டஸ்ட்ரியல் பிளானிங். இந்த கூறுகள் டிமாண்ட் கண்டிஷன்ஸ் மற்றும் ரிலேட்டட் அண்ட் சப்போர்ட்டிங் இண்டஸ்ட்ரீஸில் மேம்படுத்தப்பட்ட அடிப்படையாக கருதலாம். 15. நிகழ்கால மாற்றங்களுக்கு இணையாக எளிதில் மாற்ற முடியக்கூடிய மாடல் அஜைல் ஃப்ரேம்வொர்க். இன்றைய வணிக சூழ்நிலை மெதுவாக மாறுவதில்லை, அதுவே வேகமாக, திடீரென மாறுகிறது. போர்ட்டரின் டைமண்ட் ஐ எதிர்காலத்தில் அஜைல் மற்றும் அடாப்டிவ் ஃப்ரேம்வொர்க் ஆகஸ்ட் மாற்ற வேண்டும். இது Political instability, rapid currency fluctuations, technological disruptions, trade war sanctions மாதிரியான நிகழ்வுகளுக்கு உடனடி பதில்களை அளிக்கக்கூடியதாக அமைந்திருக்க வேண்டும். உதாரணம்: Scenario-based competitiveness model, simulation tools with real-time policy testing. 16. உள்ளூர் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு மாற்று டைமண்ட் Localized diamonds for rural non-metro growth. டைமண்ட் மாடல் பெரும்பாலும் நகரங்களுக்கான மாடலாக உள்ளது. ஆனால் வளர்ந்து வரும் நாடுகளில் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகள் கிராமப்புறங்களை சார்ந்தவையாகவே உள்ளன. எதிர்காலத்துக்கு கிராமப்புற தொழில்கள், பாரம்பரிய தொழில்கள் மற்றும் சிறு உற்பத்தியாளர்களுக்கேற்ப மாதிரியை மாற்றுதல். Cluster development at panchayat block level. Rural supply chain logistics as support industries. இதனால் போட்டித் திறனில் உள்ள ஊரக நகர இடைவெளி குறைக்க முடியும். 17. தேசிய உரிமையுடன் இணைத்த மாதிரியாக மாற்றம் sovereignty and policy autonomy respect. டைமண்ட் மாடல் சில நேரங்களில் வலிமை மிக்க நாடுகளின் மாதிரியை குறிக்கிறது. ஆனால் பல நாடுகளுக்கு உள்ள தனித்துவமான நாட்டுக் கொள்கைகள், கலாச்சாரம், அரசியல் சூழல் ஆகியவை பொருந்தும் போது இந்த மாதிரி செயல்பட வாய்ப்புகள் குறைவாக உள்ளன. எதிர்காலத்தில் customizable policy inputs, culture-specific weightages, indigenous knowledge systems integration. இவை மாதிரியை தனித்துவமான தேசிய கட்டமைப்புகளுடன் இணைக்க உதவும். 18. வலிமை தளவிளைவு பகுப்பாய்வு strength vulnerability analysis. டைமண்ட் மாடல் வழக்கமாக துறைகளை வளர்ப்பதற்கான நேர்மறை அம்சங்களை மட்டும் பார்ப்பது வழக்கம். ஆனால் ஒரே மாதிரியில் ஆபத்து தளவிளைவு பகுப்பாய்வும் ரிஸ்க் vulnerability dimensions சேர்க்கப்பட்டால் தொழில்நுட்ப சுழற்சி ஆபத்துகள், ஏற்றுமதி தாராளமயமாக்கல் காரணமான ஆபத்துகள், தொழிற்துறைகளின் நம்பிக்கை ஓவர் டிபெண்டன்ஸ் மாதிரியில் முன்னெச்சரிக்கைகள் மேற்கொள்ளலாம். முடிவெட்ட கருத்து ஃபைனல் சிந்தேசிஸ் ஸ்டேட்மெண்ட் சோகஸ்மெலி. போர்ட்டரின் வைர மாதிரி அதன் உருவாக்கமான 1990களில் ஒரு புரட்சிகர கோட்பாடாக இருந்தாலும் இன்றைய உலகளாவிய தொழில்நுட்ப மற்றும் சமூக மாற்றங்களுக்கேற்ப இது முழுமையாக மறுவிமர்சனம் செய்யப்பட வேண்டிய நேரத்தில் இருக்கிறது. இது ஒரு தரமான கொள்கை மாதிரி அல்ல, ஆனால் தொகுத்து எடுத்துக்கொள்ளும் தளவமைப்பு மொடுலர் ஃப்ரேம்வொர்க் ஆகஸ்ட் பயன்படுத்தப்படலாம். இப்போது நம்மால் செய்ய வேண்டியது இதில் உள்ள பல கூறுகளை மீளாய்வு செய்யுதல், புதிய துறைத்திறன் சார்ந்த கோட்பாடுகள் சேர்த்தல், உண்மையான தரவுகள், கணித வடிவீடுகள் மற்றும் இயந்திர கற்றல் கருவிகள் கொண்டு மீள்மூலியாய்வு செய்வது. போதுமான மாற்றங்களைச் சேர்த்தால் இந்த டைமண்ட் மாதிரி எதிர்கால பசுமை பொருளாதார வளர்ச்சிக்கும் நவீன தொழில் திட்டத்திற்கும் ஒரு நூல்நாயகமான தளவமைப்பாக அமையக்கூடும்.